வணக்கம். யூஜிடிஆர்பி பிடி அசிஸ்டன்ஸுக்கு அந்த ப்ரீவியஸ் இயராக நடந்த ஒரு கொஷின்ஸுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அநேகமாக இதுதான் யூஜிடிஆர்பிக்கு நம்ம போடக்கூடிய ஃபைனல் வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சண்டேயில் நமக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ப்ரீவியஸாக இருந்த எல்லா கொஷின்ஸையும் பார்த்துக்குங்க. அதுபோக மறக்காமல் இப்போ நீங்கள் ஸ்டடி பண்ணுறத விட ரிவைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. ஸோ அதனால் மறக்காமல் ரிவைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டடி பண்ணுறதை நிப்பாட்டிக்கோங்க. ரைட்டா? சரி, 26வது கொஷின் பாருங்கள். த டெர்மினல் வெலாசிட்டி ஆஃப் ஃபாலிங் ரெயின் ட்ராப் அட்டைன்ஸ் லிமிட்டிங் வேல்யூ பிகாஸ் ஆஃப் அப்படிங்கிறதுக்குங்க. அப்போ ஆப்ஷன் பி இஸ் ஏ கரெக்ட் ஒன். தட் இஸ் விஸ்கஸ் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை ஏர். ரைட்டா? இப்போ விஸ்கஸ் ஃபோர்ஸ்னால் ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஆனால் எ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் தி தட் மலைத்துளி நடந்து இந்த ரெயின் ட்ராப்பில் ஆக்ட் ஆகும். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 27 கெப்லர்ஸ் செகண்ட் லா ரிகார்டிங் கான்ஸ்டன்சி ஆஃப் ஏரியல் வெலாசிட்டி ஆஃப் எ பிளானட் இஸ் ஏ கான்சிக்வன்ஸ் ஆஃப் தி லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் அப்படிங்கிறதுக்காங்க. அப்போ 27 ஆப்ஷன் பி இஸ் ஏ கரெக்ட் ஒன். டிசைன் ஆங்குலர் மொமெண்டம். ரைட்டா? இதுக்கு நம்ம டைமென்ஷன் எடுத்து பார்த்தோம்னா ஆங்குலர் மொமெண்டம் தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 28 the largest and the shortest distance of the earth from the sun are r1 and r2. Its distance from the sun when it is perpendicular to the major axis of the orbit drawn from the sun is. அப்போ ஆப்ஷன் சி இஸ் எ கரெக்ட் ஒன். தட் இஸ் 2r1 r2 by r1 plus r2. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இதுக்கெலாம் பார்த்திங்கன்னா சில இதுக்கெலாம் டெரிவேஷன் மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க சொல்யூஷன். பட்டு நம்ம இதை டேரெக்டாக ஞாபகம் வச்சுக்கலாம். செமி மேஜர் ஆக்சிஸ்க்கு 2r1 by r1 2r1 r2 by r1 plus r2. இதேமாதிரி செமி மைனர் ஆக்சிஸ் கூட மேபி கேட்கலாம். அந்த மாதிரி தான் அதுக்கு செப்பரேட்டாக இருக்குது. ஜஸ்ட் நம்ம இந்த கொஷனுக்கான ஆன்சர் மட்டும் ஆப்ஷன் சி அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. நெக்ஸ்ட்டு 29 பாருங்கள். இது அசர்ஷன் அண்ட் ரீசன் மாதிரி இருக்குது. எல்லாம் அசர்ஷன் பாருங்கள். ஸ்னோ ஃப்ளேக்ஸ் and raindrops fall to earth with a uniform velocity அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரீசன் all freely falling objects have a zero weight அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன் டி இஸ் ஏ கரெக்ட் ஒன். தட் இஸ் ஏ இஸ் ஃபால்ஸ் அண்டு பட் ஆர் இஸ் ட்ரூ. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னோ ஃப்ளேக்ஸ் அப்படிங்கிற அந்த பனித்தூள்களும் மலைத்துளிகளும் பார்த்திங்கன்னா ஒரே வெலாசிட்டியில் நமக்கு வராது. எப்போயுமே பார்த்திங்கன்னா நம்ம இந்த இந்த மழை இது நம்ம என்ன இருக்குது இங்கே ஸ்னோ ஃப்ளேக்ஸும் ரெயின் ட்ராப்ஸும், அதாவது மலைத்துளி பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக மூவ் ஆகாதுன்னு நமக்கு சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்க தான் செய்யும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அது யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. எப்போ நமக்கு ரெண்டுமே யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எக்ஸ்டர்னலாக ஃப்ரீ அந்த ரெயின் ட்ராப்ஸும் சரி பனித்துளியும் சரி ஃப்ரீயாக இருக்கணும். ஃப்ரீ ஃபாலிங்னா எந்த விதமான எக்ஸ்டர்னல் டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது, ஏர் ரெசிஸ்டன்ஸ் கூட இருக்கக்கூடாது. அப்போது மட்டும்தான் அது பாசிபிள். பட் ஆக்சுவல் ப்ராக்டிஸில் பார்த்திங்கன்னா அது பாசிபிள் இல்லை. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ராங்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் பார்த்திங்கன்னா அந்த ரீசன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா, தானாக விழும் அனைத்து பொருட்களும் எடை 0 அப்படிங்கிறது. அதாவது ஃப்ரீ ஃபாலிங் ஆப்ஜெக்ட்ஸ் ஹேவிங் 0 weight அப்படிங்கிறது கரெக்டான ஒன்று. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆக்சலரேஷன் அந்த நம்ம எம்ஜி சொல்கிறோம் பார்த்திங்களா, எஃப்எஸ் = எம்ஜி, அதாவது டபிள்யூ = எம்ஜி அப்படிங்கிறதுல பார்த்திங்கன்னா அந்த வெயிட் எப்போ 0வாக இருக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு ஆக்சலரேஷன் இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ரெண்டுலேயுமே நமக்கு அந்த வெயிட் 0வாக இருக்கும். அதனால் ஆர் அப்படிங்கிறது ட்ரூ, ஃபால்ஸ் ஏ. ரைட்டா? இதில் உங்களுக்கு எதுவும் மாற்று கருத்து இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 30 இஃப் எர்த் ஸ்டாண்ட்ஸ் ஸ்டில் வாட் வில் பி இட்ஸ் எஃபெக்ட் ஆன் மேன்ஸ் வெயிட் அப்படிங்கிறதுக்காங்க. அப்போ 30வது ஆப்ஷன் ஏ இஸ் எ கரெக்ட் ஒன். தட் இஸ் இன்க்ரீசஸ். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கெலாம் பார்த்திங்கன்னா டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. பட் நமக்கு ஜஸ்ட் இது என்ன அப்படிங்கிற மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. இது எல்லாமே பெரும்பாலான கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம என்சிஆர்டி புக்ஸ்லேயே சிபிஎஸ்சி இருக்குது பார்த்திங்களா, அதில் தான் கேட்டுருக்குறாங்க. ஸோ அதனால் உங்களோட சிபிஎஸ்சி புக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த புக் பேக் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் ஜஸ்ட்டு கோத்ரூ பண்ணிக்கோங்க, ரிவைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ரைட்டா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். 31 தெர்மோடைனமிக்ஸ் மோஸ்ட்லி டீல்ஸ் வித். அப்போ ஆப்ஷன் சி இஸ் எ கரெக்ட் ஒன். தட் இஸ் எ கன்வர்ஷன் ஆஃப் ஹீட் டு அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி. ரைட்டா? சரி, நெக்ஸ்ட் 32 பாருங்கள். A Carnot engine takes in 3000 kilocalories of heat from a reservoir at 627 degrees Celsius and gives it to a sink at 27 degrees Celsius. The work done by the engine is அப்படின்னு கேட்டிருக்காங்க.
இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச கொஷின் தான். ஆன்சர்ஸ் இப்போ பார்க்கலாம். அப்போ நமக்கு வந்து எஃபிஷியன்சி அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். எஃபிஷியன்சி ஈட்டா ஈக்குவல் டு 1 - Q2 டிவைடட் பை Q1 ரைட்டா. இது இன்கேஸ் நமக்கு வந்து எனர்ஜி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, இந்த கேஸில் நமக்கு வந்து டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து 1 - T2 பை T1 ரைட்டா. இதில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு அந்த ஈட்டாவோட வேல்யூ, எஃபிஷியன்சியோட வேல்யூ நம்ம ஃபஸ்ட்டு டிட்டர்மைன் பண்ணிக்கலாம். அப்போ 1 - T2 பை D1 அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா 1 - நமக்கு T2 வந்து பார்த்திங்கன்னா 300 கெல்வின். ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து டிகிரி செல்சியஸில் இருக்குது. நம்ம ஜஸ்ட் அதை வந்து கன்வெர்டட் இன்டூ கெல்வின். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா 27 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது வந்து 300 கெல்வின் அப்படின்னு மாறும். ஏன்னா வந்து 0 டிகிரி செல்சியஸ் இஸ் நத்திங் பட் 273 கெல்வின். அப்போ வந்து நமக்கு ஒரு 27 வேணும் அப்படின்னா ஜஸ்ட் அந்த 273 நமக்கு வந்து அந்த 27 ஆட் பண்ணோம்னா நமக்கு வந்து 300 கெல்வின் கிடைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த 627க்கு வந்து பார்த்திங்கன்னா 900 கெல்வின் அப்படின்னு வரும். அப்போ அதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் 1 மேலே என்ன இருக்குதுன்னா நமக்கு என்னது இருக்குது T2. அப்போ வந்து 300 டிவைடட் பை 900 ரைட்டா. அப்போ இது நம்ம சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 2 0 கேன்சல் பண்ணலாம். அப்போ 1 - 3/9 கிடைக்கும். அதாவது 1/3 அப்படின்னு கிடைக்கும். இதே நம்ம அகெயின் சிம்பிளிஃபை பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா அது அப்படியே கூட இருக்கட்டும், 2/3 நம்ம வச்சுக்கலாம், நோ ப்ராப்ளம். 2/3 வச்சுக்கலாம். அப்போ ஈட்டா ஈக்குவல் 2/3. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்க, செய்யப்பட்ட வேலை, அதாவது ஒர்க்கு தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஒர்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா W ஈக்குவல் டு ஈட்டா. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இதை வந்து கேலரிக்கு மாற்றணும். இப்போ வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜூல்ஸ்க்கு தான் இருக்கும். இப்போ அந்த ஒர்க்கு நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜூல்ஸ்க்கு தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து ஈட்டா இன்ட்டு எனர்ஜி என்ன கொடுத்துருக்காங்கன்னா 300 அப்படின்றது பார்த்திங்கன்னா 3000 கிலோ கேலரி இருக்குது பார்த்திங்கன்னா. அதோட நம்ம என்ன பண்ணிக்கணும், மல்டிப்ளை பண்ணிக்கணும் ரைட்டா. அப்போ 3 × 10⁶ கேலரி அப்படின்னு கிடைக்கும் ரைட்டா. இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது இந்த 3 ஈட்டா வந்து என்னது 2/3 இருக்குது. அப்போ 2/3. அப்போ அந்த 3 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ ரிமைனிங் நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா 2 × 10⁶ கேலரி அப்படின்னு கிடைக்கும். அதாவது 2 × 10⁶ கேலரி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2000 கிலோ கேலரி அப்படின்னு கிடைக்கும். அப்போ 2000 கிலோ கேலரி இருக்குது பார்த்திங்களா. அப்போ நம்ம இந்த இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து 2K கிலோ கேலரி அப்படின்னு கிடைக்கும். அதாவது 2000 கிலோ கேலரி அப்படிங்கிறதுக்கு நமக்கு கிடைக்கும். அப்போ 1 கிலோ கேலரி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அகைன் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 கிலோ கேலரி இடம் இல்லை, ஸோ நான் எழுதிக்கிறேன். 1 கிலோ கேலரி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஈக்குவல் டு 4.18 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். 4.18 கிலோ ஜூல் ரைட்டா. அப்போ அதை நம்ம மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்திங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் எத்தனாவது 32க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் ஏ கரெக்ட் ஒன். தட் இஸ் 8.4 ரைட்டா. ஃப்ரெண்ட்ஸ் இல்லை இடம் இல்லை, அதனால் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. 8.4 × 10⁶ ஜூல் அப்படின்னு நமக்கு கிடைக்கும் ரைட்டா. இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ப்ராப்ளம் தான், நமக்கு இடம் இல்லாததுனால நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் தனியாக செஞ்சு பார்த்துக்குங்க, மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் 33. தண்ணீரை சூடுபடுத்தி அதன் வெப்பநிலையை 0 டிகிரி செல்சியஸில் இருந்து 4 டிகிரி செல்சியஸ்க்கு நம்ம உயர்த்தும் பொழுது, அதாவது வாட்டரை வந்து நம்ம ஹீட் பண்ணி அதை வந்து ஆற வச்சிட்டோம். அப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதோட டிகிரி செல்சியஸ், அதோட டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா 0லேருந்து 4 டிகிரி செல்சியஸ்க்கு நம்ம ரைஸ் பண்ணுறோம் ரைட்டா. அப்போது அதோட ஹீட் கெப்பாசிட்டிஸ் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். அப்போ 33 வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் வந்து CP < CV. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா அக்கார்டிங் டு கிராமர்ஸ் ரூல் CP - CV = R நம்ம படிச்சிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன மீனிங் அப்படின்னா இந்த இடத்துல வந்து 0 R அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 0ன்னு வச்சுக்கிறோம். அதாவது CP - CV greater 0. அப்போ வந்து இந்த இடத்துக்கு நம்ம அங்கிட்டு கொண்டு போயிடணும். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆரை விட வந்து பார்த்திங்கன்னா இந்த வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து CP - CV greater 0 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த CV அங்கிட்டு கொண்டு போயிடலாம். அப்போ CP <CV ரைட்டா. அதான் முக்கியமான பாயிண்ட் ரைட்டா. ஃப்ரெண்ட்ஸ் இங்கிட்டு 0 லெஸ் தென் போட்டுக்கோங்க, மாற்றி போட்டு லெஸ் தென் ரைட்டா, லெஸ் தென். அப்போ CP <CV. ஏன்னா வந்து நம்ம வந்து இப்போ என்ன சொல்கிறது, வாட்ரு வந்து பார்த்திங்கன்னா அதோட வால்யூம் வந்து லிக்விடாக இருக்கும்போது அதிகமாக இருக்கும். 0 டிகிரியில் வந்து பார்த்திங்கன்னா சாலிடாக மாறிடும். அதாவது வாட்டர் அப்படிங்கிறதானே 0 டிகிரியில் வந்து நமக்கு வந்து சாலிடாக மாறிடும். எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா சாலிடில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாலிகுல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கான்ட்ராக்ட் ஆகிருக்கும். பட்டு நம்ம லிக்விட் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது என்ன, டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது என்ன பார்த்திங்கன்னா அதோட வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகிரும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா
சிபி லெஸ் தென் சிவி அப்படிங்கிறது தான் கரெக்டான ஒன்று. ஏன்னா வால்யூமை விட அதுக்கு ஸ்பெசிஃபிகேட்டட் வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது அதற்கான மீனிங். ரைட்டா. நெக்ஸ்ட் 34 பாருங்கள். ஏ ரெஃப்ரிஜிரேட்டர் இஸ் ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன் சி இஸ் ஏ கரெக்ட் ஒன். தட் இஸ் 34க்கு வந்து சி, தட் இஸ் ஹீட் இன்ஜின் ஒர்க்கிங் இன் பேக்வேர்டு டைரக்ஷன். ரைட்டா ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா கார்னாட் என்ஜின் அப்படிங்கிறது தான் ஒரு ஐடியலான ஒன்று. அது வந்து பார்த்திங்கன்னா ஃபார்வேர்டு டைரக்ஷனில் ஒர்க் பண்ணக்கூடியது. அப்போ ரிவர்ஸ் கார்னாட் என்ஜின் தான் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு குளிர்சாதன பெட்டி, அதாவது ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் கரெக்டான ஒன்று தான். இது சி அப்படிங்கிறது கரெக்டான ஒன்று. நெக்ஸ்ட்டு 35 பாருங்கள். The internal energy of a gas will increase when it அப்படிங்கிட்டுருக்காங்க. அப்போ 35 வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் ஏ கரெக்ட் ஒன். தட் இஸ் compressed adiabatically. இது எப்படி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ஆல்ரெடி தெர்மோடைனிக் ஃபஸ்ட்லாம் நமக்கு தெரியும். அதாவது யூ, அதாவது டியூன்னு வச்சுக்கலாமா. டியூஸ் ஈக்குவல் டு கியூ டிக்யூன்னு வச்சுக்கோங்க. டிக்யூ மைனஸ் டிடபிள்யூ அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம், அதாவது ஒர்க். ரைட்டா. அப்போ இதில் டியூ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டியூ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்டர்னல் எனர்ஜி, சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி. டிக்யூ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்ளை பண்ணக்கூடிய எக்ஸ்டர்னல் எனர்ஜி. டிடபிள்யூ அப்படிங்கிறது ஒர்க்கு. ரைட்டா. இப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, த இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் எ கேஸ் வில் இன்க்ரீஸ். எப்போ நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா தட் இஸ் அடியபேட்டிக்கலி. அடியபேட்டிக்னா என்ன மீனிங் அப்படின்னா த சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், சேஞ்ச் இன் எக்ஸ்டர்னல் எனர்ஜி வில் பி 0. ரைட்டா. அப்போ என்ன பார்த்து இது 0 ஆயிரும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா டியூ சீக்குவல் டு மைனஸ் டிடபிள்யூ அப்படின்னு கிடைக்கும். இப்போ நமக்கு வந்து என்ன பார்த்திங்கன்னா இந்த இன்டர்னல் எனர்ஜி வந்து நமக்கு வந்து எப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கும் பார்த்திங்கன்னா இந்த டியூ சீக்குவல் டு ப்ளஸ் டிடபிள்யூன்னு இருக்கணும். அப்போ இது வந்து என்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே அடியபேட்டிக் கம்ப்ரஸிங், அதாவது இஸ் கம்ப்ரஸ்டு அடியபேட்டிக்கல் இருக்குது. அதாவது அடியபேட்டிக் கம்ப்ரெஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கு ஆன் தி சிஸ்டம் நடக்கும். நமக்கு வந்து ஒர்க் பை தி சிஸ்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மைனஸ் டிடபிள்யூன்னு இருக்கும். ஒர்க் ஆன் தி சிஸ்டம் அப்படின்னா ப்ளஸ் டபிள்யூன்னு இருக்கும். அதாவது ப்ளஸ் டபிள்யூ அப்படி நமக்கு கிடைக்கும். அதாவது இது வந்து ப்ளஸ் நமக்கு கிடைக்கும். ரைட்டா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் ஏ கரெக்ட் ஒன். ரைட்டா. நெக்ஸ்ட்டு 36 பாருங்கள். சமையலறை உபகரணங்கள் தயாரிக்கும் பொழுது பின்வரும் எந்த ஜோடி பண்புகள் சரியாக பொருந்தும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 36 வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ இஸ் ஏ கரெக்ட் ஒன். தட் இஸ் என்ன கொடுத்துருக்காங்க, அதாவது குறைந்த தன்வெப்ப ஏற்புத்திறன் மற்றும் அதிக வெப்ப கடத்துத்திறன். அதாவது குறைந்த தன்வெப்ப ஏற்புத்திறன் அப்படிங்கிறதுக்கான இங்கிலீஷ் மீனிங் என்ன பார்த்திங்கன்னா லோ ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அண்டு ஹை தெர்மல் கண்டக்டிவிட்டி. ஏன்னா வந்து அதை ரொம்ப ரொம்ப முக்கியமான வந்து கே வந்து அதிகமாக இருக்கணும். அதே மாதிரி சி ஹீட் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கணும். ஹீட் கெப்பாசிட்டிக்கான டெஃபினேஷன் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ 1 kg மெட்டீரியல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட டெம்பரேச்சர் வந்து 1 டிகிரி நம்ம ரைஸ் பண்ணுறதுக்கு கொடுக்கக்கூடிய எனர்ஜி தான். அப்போ அது வந்து நம்ம கம்மியாக இருக்கணும். அதனால தான் கம்மியாக இருந்தால் தான் நமக்கு வந்து குயிக்காக என்ன பண்ணணும்னா அதை வந்து டெம்பரேச்சரை அட்டைன் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சி கம்மியாக இருக்கணும், கே வந்து அதிகமாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு 37 பாருங்கள். ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, எ மேன் வுட் ஃபீல் அயான் ஆர் உடன் பால்ஸ் ஈக்குவலி ஹாட் ஆர் கூல்டு அட் அப்படிங்கிறதுக்காங்க. அப்போ ஆப்ஷன் டி இஸ் ஏ கரெக்ட் ஒன். 37 வந்து டி இஸ் ஏ கரெக்ட் ஒன். 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட். ஃப்ரெண்ட்ஸ், இந்த 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படிங்கிறது நம்மளுடைய பாடி டெம்பரேச்சர். அதாலேயும் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் நம்மளுடைய பாடி டெம்பரேச்சர் அதுதான். அதே மாதிரி அது ரேஞ்ச் மாறும். 0.4லேருந்து 0.6 மேபி 0.6 வரைக்கும் தான் இருக்கும். அப்படியே 0.7 கூட வச்சுக்கலாம். ஸோ இதான் வந்து பாடி டெம்பரேச்சர். அதனால் இதுதான் கரெக்டான ஒன்று. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 98.4 டிகிரி செல்சியஸ்னால் பாசிபிளே கிடையாது. கிட்டத்தட்ட நம்ம வாட்டர் வந்து பாயில் ஆகக்கூடிய டெம்பரேச்சருக்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ அது பாசிபிள் கிடையாது. அதே மாதிரி 98.4 கெல்வின் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மைனஸில் போயிடும். நம்ம அதை டிகிரி செல்சியஸில் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா மைனஸில் போயிடும். அதே மாதிரி இதுவும் இந்த டிகிரி ஆர் அப்படிங்கிறது அனதர் ஒரு யூனிட்டு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மைனஸில் டிகிரி செல்சியஸில் போயிடும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி இஸ் எ கரெக்ட் ஒன். நெக்ஸ்ட்டு 38 பாருங்கள். எ ஹெயில் ஃபால்ஸ் ஃப்ரம் எ கிரேட் ஹைட். இஃப் half of the mechanical energy is converted into heat, from what height should it fall so that it melts கம்ப்ளீட்லி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா. அப்போ இது ஏதாவது அந்த தமிழ் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு தமிழ் அர்த்தம், அதாவது இங்கிலீஷில் உங்களுக்கு புரியலை அப்படின்னா தமிழ் அர்த்தம் பார்த்துங்க. எனக்கு சில விஷயங்கள் புரியலை, அதனால தான் நான் தமிழ் அர்த்தங்களில் சொல்கிறேன். ஸோ அதனால் தமிழில் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி லார்ஜ் கொஷின்ஸ் ரீட் பண்ணல உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, இப்போ இதற்கான சொல்யூஷன் பார்க்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஹெயில் ஃபால்ஸ் ஃப்ரம் த கிரேட்டர் ஹைட், இதில் ஹைட் எவ்வளோ அப்படிங்கிறது தான் கேட்டுருக்காங்க. அப்போ இதோட மெக்கானிக்கல் எனர்ஜி என்ன பார்த்தீங்கன்னா பாதியாக நமக்கு வந்து குறையுது. அது வந்து எதுவாக மாறிடுச்சு அப்படின்னா எனர்ஜியாக மாறிடுச்சு. அப்போ ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு நமக்கு வந்து மாறுது அப்படின்னா என்ன சொல்லுவோம் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து லேட்டன் ஹீட் யூஸ் பண்ணுவோம், அதாவது ஸ்பெசிஃபிக் லேட்டன் ஹீட். அப்போ ஹைட் அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுதுன்னா, இந்த மெக்கானிக்கல் எனர்ஜிஸ் நத்திங் பட் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஹாஃப், அதாவது எம்ஜிஹெச் அப்படிமோ. அப்போ அந்த எம்ஜிஹெச் வந்து நமக்கு பிறகு பாதியாக இருக்குது. அப்போ ஹாஃப் எம்ஜிஹெச் சீக்குவல் டு என்னவா மாறிடுச்சு அப்படின்னா அது வந்து நமக்கு வேறு மாதிரி மாறிடுச்சு. அப்போ மெல்ட் ஆயிடுச்சு. அப்போ வேறு ஸ்டேட்லேருந்து நமக்கு இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகுது. அப்போ வந்து எம்எல் ரைட்டா, அதாவது மாஸ் இன்ட்டு லேட்டன் ஹீட் ரைட்டா, ஸ்பெசிஃபிக் லேட்டன் ஹீட். அந்த இஸ் நத்திங் பட் Q எனர்ஜியாக தான் மாறுது ரைட்டா. ரைட், இப்போ அந்த எம்ஐயும் கேன்சல் பண்ணிடலாம், மாஸ் டசன்ட் சேஞ்ச். அப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹைட்டு தான் வேணும். அப்போ ஹைட்ஸை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கலாம். அப்போ H = 2L by G அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இது நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 69 × 10⁻3 மீட்டர் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த 69 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்லி நியர் டு தி 70 கிலோமீட்டர். அப்போ ஆப்ஷன் சி இஸ் ஏ கரெக்ட் ஒன். நெக்ஸ்ட்டு 39 பாருங்கள். இந்த ஸ்பெக்ட்ரல் எனர்ஜி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் தி சன் அந்த ப்ராக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா 6050 கெல்வின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஹேஸ் மேக்ஸிமம் அட் 4753 ஆம்ஸ்ட்ராங். The temperature of a star for which this maximum is at 9506 ஆம்ஸ்ட்ராங் இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளாக் பாடி ரேடியேஷன்ஸில் கரலரி இருக்கும் பார்த்திங்களா, அதாவது விஎன் டிஸ்பிளேஸ்மெண்ட்லாம் லாம்டா T = B அப்படின்னு நமக்கு தெரியும் ரைட்டா. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த லாம்டா M அப்படின்னு போட்டிருப்பாங்க. அந்த லாம்டா M அப்படிங்கிற சென்டிமீட்டர் மேக்ஸிமம். அப்போ இதில் வந்து B அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட். அப்போ நமக்கு என்ன ஃபார்முலா என்னென்னு பார்த்திங்கன்னா λ1 T1 = λ2 T2. இதில் வந்து பார்த்திங்கன்னா T1 நெக்ஸ்ட்டு λ2 இந்த 3 கொடுத்துருக்காங்க. அப்போ T2 நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ T2 நம்ம இந்த பக்கம் வச்சுட்டு λ1 T1 அண்டு λ2 வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணணும். நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் ஏ கரெக்ட் ஒன். தட் இஸ் 3025, அதாவது 3025 கெல்வின் அப்படிங்கிறது கரெக்டான ஒன்று. இது 39க்கு வந்து ஆப்ஷன் பி இஸ் ஏ கரெக்ட் ஒன். நெக்ஸ்ட்டு 40 பாருங்கள். இன் ஆல் நேச்சுரல் ப்ராசஸஸ் த என்ட்ரோபி ஆஃப் தி யூனிவர்ஸ் அப்படிங்கிறதுக்காங்க. அப்போ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஒன். தட் இஸ் ஆல்வேஸ் இன்க்ரீசஸ். ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே ஆல் நேச்சுரல் ப்ராசஸ் ஆல்வேஸ் இன்க்ரீசஸ் முக்கியமான பாயிண்ட். 41 பாருங்கள். கொடுக்கப்பட்டுள்ள சுற்றில் ஏயிலிருந்து பிக்கு செல்லும் தொகுபயன் மின்னோட்டம் என்ன அப்படிங்கிறதுக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் பார்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் தி கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா ரைட்டா. அப்போ நமக்கு என்ன தெரியும் பார்த்திங்கன்னா கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா அந்த ஏ அப்படிங்கிற பாயிண்ட். அப்போ ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் நம்ம எதுவாக எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா E1 ரெஃபரன்ஸாக எடுத்துக்கலாம். அப்போ கிடைக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா அக்கார்டிங் டு தி கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ்லாம் வந்து பார்த்திங்கன்னா I × R வந்து I × R = E1 - E2 ரைட்டா. அப்போ என்ன கிடைக்கும் பார்த்திங்கன்னா ஐயோட வேல்யூ நம்ம கிடைக்கக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா E1 என்ன இருக்குன்னா 10 - 5/10 ரைட்டா. ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து 10 Ω தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 5/10, அப்போ 0.5 அப்படின்னு நமக்கு கிடைக்கும் ரைட்டா. ஸோ அதனால் வந்து அப்போ ஆப்ஷன் சி இஸ் ஏ கரெக்ட் வந்து இஸ் 0.5 ரைட்டா. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 42 மாறுதிசை மின்னோட்டத்தில் சராசரி மதிப்பு, அதாவது ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் அல்டர்னேட்டிங் கரண்ட் இஸ் அப்படிங்கிறதுக்காங்க. ஆப்ஷன் ஏ இஸ் ஏ கரெக்ட் ஒன். தட் இஸ் 0.637 I0. ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆர்எம்எஸ் வேல்யூ சம்டைம்ஸ் கேட்கலாம், அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ரைட்டா. நெக்ஸ்ட்டு 43 பாருங்கள். An AC circuit contains a resistance and an inductance in series. Then it is the circuit phase difference between the voltage and current is option C -π/2. 43 வந்து -5/2 ரைட். நெக்ஸ்ட்டு பாருங்கள். in a parallel LCR circuit the value of resistance is small, then at resonance the current and the Q factor are respectively அப்படிங்கிறதுங்க. ஆப்ஷன் டி மினிமம் அண்டு மினிமம். ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஆல்ரெடி எல்சிஆர் பேரல் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். அப்போ கரண்ட்டோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மினிமமாக இருக்கும். எப்போ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரீக்வன்சி ரெசனன்ஸில் வந்து. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஆல்சோ நமக்கு வந்து எப்படி பார்த்திங்கன்னா நெக்லிஜிபிளாக இருக்கும். ஸோ நெக்லிஜிபிளாக இருக்கிறதுனால Q ஃபேக்டர் வந்து பார்த்திங்கன்னா Q ஃபேக்டர் ஃபார் பேரல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா
ஆர் இன்ட்டு டூ ரூட் ஆஃப் எல் பை சி ஆர் ஒமேகா நாட் சிஆர் நம்ம பார்த்துருப்போம் ரைட்டா. இதான் வந்து பார்த்திங்கன்னா Q ஃபேக்டர் ஃபார் தி எல்ஆர் சர்க்யூட் ரைட்டா. அப்போ அந்த எல்ஆர் சர்க்யூட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்சிஆர் சர்க்யூட்டு. அப்போ இதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மினிமமாக இருக்கும் ரைட்டா. ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் 1 செகண்ட் நீங்களும் செக் பண்ணிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ரைட்டா. நெக்ஸ்ட்டு 45 பாருங்கள். as the reverse bias of a junction diode is increased, the width of the depletion region is option B increases ரைட்டா. 45 வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இன்க்ரீசஸ். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி நம்ம கிளாஸ் நடத்திருக்கிறோம். ஒரு ஜங்ஷன் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து என்பி அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது ரிவர்ஸ் பயாஸில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரிவர்ஸ் பயாஸில் இருக்குது அப்படின்னா ரிவர்ஸ் பயாஸில் இருக்குது அப்படின்னா இது ப்ளஸ் இது மைனஸ் வச்சுக்கலாம். ரிவர்ஸ் பயாஸில் இருக்குது அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் பூராமே இதை நோக்கி வரும், ப்ரோட்டான் பூராமே பாசிட்டிவ் ஹோல்ஸ் பூராமே இதை நோக்கி வரும். அப்போ பார்த்தீங்கன்னா அதோட இந்த டிப்ளீஷன் ரீஜன் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஸோ அதனால் வந்து ஆப்ஷன் பி ஈஸியாக கரெக்ட் போகும். நெக்ஸ்ட் 46 பாருங்கள். ரிப்பிள் வோல்டேஜ் இஸ் எலிமினேட்டட் இன் ஏ அப்படிங்கிறது ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஒன். தட் இஸ் ரெக்டிஃபையர் வித் ஃபில்டர். ஃப்ரெண்ட்ஸ் இந்த இதில் வந்து ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர், ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர், பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி தான் கிடைக்கும். அதாவது ஒரு மேடு பள்ள மாதிரி இந்த மாதிரி கிடைக்கும் நமக்கு எப்பயுமே வந்து அப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் வோல்டேஜ், அதாவது கம்ப்ளீட் டிசி கிடையாது. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணி ரெக்டிஃபைடு வேவ் ஃபார்மேட்டட். அப்போ அந்த நமக்கு வந்து ஃபில்டர் சர்க்யூட் யூஸ் பண்ணால் தான் நமக்கு எப்படி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி நமக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். அதை வந்து இப்படி கிடைக்கும். இது வந்து தான் ரிப்பிள் வோல்டேஜ் அப்படிமா. இந்த ரிப்பிள் வோல்டேஜ் எலிமினேட் பண்ணணும்னா நம்ம கண்டிப்பாக ஒரு ஃபில்டர் சர்க்யூட் யூஸ் பண்ணியே ஆகணும் ரைட்டா. இதிலே வந்து பை ஷேப்டு, அப்புறம் வந்து இண்டக்டன்ஸ் டைப் இதெல்லாம் இருக்குது. அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு 47 பாருங்கள். பட்டியலில் கொடுக்கப்பட்டுள்ளதை நம்ம வந்து மேட்ச் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக வந்து இந்த ஹச் பேராமீட்டர்ஸ் நமக்கு சிலபஸில் இருக்கான்னு எக்ஸாக்டாக சொல்ல முடியல. ஆனால் வந்து இது ப்ரீவியஸில் கேட்டிருக்காங்க. ஆனால் நம்ம இதில் வரைக்கும் நம்ம சிலபஸில் வந்து பார்த்திங்கன்னா ஹச் பேராமீட்டர் அப்படின்னு தெளிவாக கொடுக்கல. பட் இருந்தாலும் நீங்கள் பார்த்துங்க. இது ஒன்வேடியாவது மட்டும் பார்த்துங்க ரைட்டா. சரி, இந்த 47க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் கரெக்டாக வந்து என்ன அப்படிங்கிறத பாருங்கள். இந்த நான் இங்கிலீஷ்லையும் சொல்லிடுறேன் என்ன அப்படிங்கிறது. HIE அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏ வந்து பார்த்திங்கன்னா 4 ரைட்டா. அப்போ ஏ வந்து பார்த்திங்கன்னா 4 ரைட்டா. அப்போ HI அப்படிங்கிறது உள்ளீட்டு மின் மறுப்புன்னு இருக்குது பார்த்திங்கன்னா. இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்புட் இம்பிடன்ஸ் அப்படிமோ. இன்புட் இம்பிடன்ஸ் ரைட்டா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செகண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பி, அதாவது பி வந்து 3 இருக்குது ரைட்டா. பி வந்து 3 ரைட்டா. என்ன இருக்குது பார்த்திங்கன்னா HFE ரைட்டா. அப்போ HFE அப்படின்னா அந்த முன்னோக்கும் மின்னோட்ட பெருக்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபார்வேர்டு கரண்ட் கெயின் ரைட்டா. அதான் கரெக்டான ஒன்று. நெக்ஸ்ட்டு சி வந்து பாருங்கள். சி வந்து HREன்னு இருக்குது. அப்போ HRE வந்து பார்த்திங்கன்னா 1. அதாவது இந்த HREக்கு இங்கிலீஷில் என்ன பார்த்திங்கன்னா பின்னோட்ட மின்னழுத்த பெருக்கம் இருக்குது. அதுக்கான இங்கிலீஷ் வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் வோல்டேஜ் கெயின் ரைட்டா. ரிவர்ஸ் வோல்டேஜ் கெயின் ரைட்டா. நெக்ஸ்ட் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா H0E இருக்குது பார்த்திங்கன்னா. H0E அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவதுக்கு போகுது. அந்த இது வந்து பார்த்திங்கன்னா வெளியீட்டு மின் அனுமதிப்பான், அதாவது அவுட்புட் அட்மிட்டன்ஸ் ரைட்டா. அவுட்புட் அட்மிட்டன்ஸ். சரி, நெக்ஸ்ட்டு ஃபைனல் 48 பாருங்கள். ஒரு அலையியற்றில் தொடர்ந்த கண்டிஷன் ஃபார் சஸ்டைன்டு ஆசிலேஷன் இன் அன் ஆசிலேட்டர் இஸ் ஆப்ஷன் பி ஏ பீட்டா = 1 ஃபார் தி சஸ்டைன்டு ஆசிலேட்டர். ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா பர்கோசன் கிரைட்டீரியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது பர்கோசனின் நிபந்தனைன்னு நினைக்கிறேன். அந்த இதில் முக்கியமான ஒன்று. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொட்டி சுற்று இருக்கணும், ஒரு ஃபீட்பேக் ஆம்பிளிஃபையர் இருக்கணும், அதே மாதிரி 360 இருக்கணும், அதாவது 0 டிகிரி இருக்கணும். இதெல்லாம் நமக்கு வந்து தெரியும். நெக்ஸ்ட்டு 49 பாருங்கள். In an AM transmitter, if Fs is the signal frequency and Fc is the carrier frequency, then the output of the transmitter contains option C is a correct one. That is FC minus Fs and FC plus Fs. Friends, இதில் வந்து பார்த்தீங்கன்னா FC அப்படிங்கிறது கேரியர் வேவ். அந்த FC minus Fs அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா LSB. FC plus Fs அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா MSB. அதாவது மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் மோஸ்ட் அந்த பற்றியில் நம்ம இந்த எப்படி பார்த்துருப்போம் சரியா. அது அந்த பேண்ட் எப்படிமோ லெஃப்ட் சைட் பேண்டு வந்து இந்த பேண்ட் எப்படிமோ இது வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு ஒரு பேண்டு. அதாவது அந்த பிட்டு கணக்கில் நம்ம சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் அப்படிமோ. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா லோ சைடு பேண்டு, லீஸ்ட் சைடு பேண்டு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக என்ன சொல்லணும்னு தெரில. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா MSP இருக்கும், மேக்ஸிமம் சைடு பேண்டு நினைக்கிறேன் ரைட்டா. இதுதான் இந்த மூணுமே இருக்கும் ரைட்டா. நெக்ஸ்ட்டு 50 பாருங்கள். ராடாரின் பயன் கீழ்கண்டவற்றுள் எது அப்படிங்கிருக்காங்க. ஆப்ஷன் சி இஸ் a correct one. That is it measures satellite distance ரைட்டா. ஃப்ரெண்ட்ஸ் மேபி இட் பாஸ் த்ரூ தீஸ் க்ளவுட்ஸ் அப்படின்னு கேட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லா க்ளவுடையும் பெனட்ரேட் பண்ணி போகுமா அப்படிங்கிறத நம்ம எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. மேபி திக்காக இருந்துச்சு அப்படின்னா பாசிபிள் கிடையாது.
ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது இல்லை. நெக்ஸ்ட் இட் இஸ் அன் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். ஆக்சுவலாக வந்து இது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் தான், பட் இது வந்து அப்ளிகேஷனாக நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதனால் வந்து இது நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டி வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் இன்டென்சிட்டி டஸ் நாட் அல்டர்னேட் ஃபார் ஷார்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு இருக்குது. இது கரெக்டு தான், பட் இருந்தாலும் அதோட அப்ளிகேஷன் கேட்டதுனால நம்ம வந்து இட் மெஷர்ஸ் அட் சேட்டலைட் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் எதுவும் தப்புக்கள் இருந்தாலும் சரி, இதில் எதுவும் குறை இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட இந்த கம்ப்ளீட் கொஷின், அதாவது கொஷின் மட்டுமே அலோனாக சார் ஒருத்தங்க சென்ட் பண்ணியிருந்தாங்க, அவங்களுக்கு தேங்க்ஸ். அந்த கொஷின் நம்ம டெலகிராம் குரூப்பில் இருக்குது, அதை மறக்காமல் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக போட்ட அந்த கொஷின்ஸையும் செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்மளோட பெய்ட் டெஸ்ட் நீங்கள் ஜாயின் பண்ணலை அப்படின்னா லாஸ்ட் டே தான் இருக்குது, அதனால் பே பண்ணியாவது ஒன் செகண்ட் செக் பண்ணி பார்த்துக்குங்க, மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். தேங்க்யூ.